ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை டாக்ஸிக் லவ்வோட நெக்ஸ்ட் பாட்டாக தான் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நாம் அப்படியே பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற வாடி அடோடு பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா எம் ரிலி சாரி, ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? பாட்டுக்குள்ள போகலாம். டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, இப்போ நான் உன்னை ஏதாவது சொன்னேனா? ஏதாவது சொல்லி உன்னை திட்டுனேனா? சரி, ஓகே ஓகே, நான் எதுவுமே உன்னை திட்டலை, உன்னை எதுவும் தப்பாக திங்க் பண்ணல. ஆனால் என்னால் தானே இன்றைக்கி உனக்கு ஒர்க்கு போயிடுச்சு. ஒர்க்குக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு நீ ஜங்குக்கு ஐ எம் ரியலி சாரி, நான் வேணும்னே அந்த மாதிரி பேசலை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயங்கரமாக க்ரை பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு டேயோட ஃபேஸ் அப்படி கப் பண்ணி டேயோட ஃபேஸ் முழுக்க கிஸ் பண்ணி, எனக்கு தெரியும் நீ வேணும்னே பேசலைன்னு தெரியும், அங்கே எப்படி ப்ராப்ளம் வந்துருக்கணுங்கிறதே தெரியும், நான் ஒன்றை எதுவும் தப்பாக திங்க் பண்ணல, தேவையில்லாமல் நீ க்ரை பண்ணி அண்ணாடானுங்கிற மாதிரி அப்படியே டேயை தூக்கி டைஸில் உட்கார விட்டுட்டு டேயை டைட்டாக ஹாக் பண்ணபடி கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு எல்லாமே தெரியும், நீ தேவையில்லாமல் ஒன்றை நீ பாயிண்ட் பண்ணி பெயின் ஆயிக்காத, நானாக இந்த முடிவை டிசைட் பண்ணேன், உனக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே அப்படி க்ரை பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணப்பட்ட இன்னுமே நம்மகிட்டே க்ரை பண்ணுறத நோட் பண்ணிவிட்டு, இப்போ தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் இவ்வளோ சாஃப்டாக உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், க்ரை பண்ணாதானே சொல்கிறேன், பின் ஏன் இந்த மாதிரி கதறி அழுதுகிட்டு இருக்கேன், முதல்ல டீரியை வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி இன்னும் கோவமாக ஹாஷ் ஆட்டிட்டு வரா. இந்த மாதிரி திட்டுனா அப்படி நம்ம ஜங்குக்கு பைட்லேயே நோட் பண்ணால், அமைதியாக தானே பேசுகிறேன், நீ தானே என்னை கோவப்படுத்துகிற, வா அமைதியாக ட்ரெஸ்லாம் எட்ட வச்சபடி அப்படியே அமைதியாக ஸ்லீப் பண்ணுற, தேவையில்லாமல் நடந்த மூமெண்ட்டெல்லாம் திங்க் பண்ணிகிட்ருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம டைஸில் வச்சபடி டைட்டாக ஹக் பண்ண பொசிஷனில் கொஞ்சம் லைட்டாக முதுகில் பேக் சைட் முதுகில் தட்டி கொடுக்குறாரு. அமைதியாக ரிலாக்ஸாக ஸ்லீப் பண்ணி தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம தட்டி கொடுத்து ஸ்லீப் பண்ண வச்சோம். இங்கே கட்டுற சவுண்டு, பேசுகிற சவுண்டு எல்லாமே ரூமுக்கு வெளியே நின்று நம்ம ஜங்கு கூட மாம் நோட் பண்ணுறாங்க. அங்கே எதுவும் ப்ராப்ளம் இருக்குங்கிற மாதிரி ஜங்கு கூட மாம் டவுட் ஆகி ஷிகாவுக்கு கால் பண்ணி கேட்க, இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஜங்குக்கு ஒர்க்கே வேண்டான்னு சொல்லிட்டு இனி நான் அவன் பிளேஸ்க்கு ஒர்க்குக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டான், நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் தெரியும் அவன் கம்பெனிக்கு போகிறான்னா என்ன பண்ணுறானுங்கிறதே தெரியல அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்லவும், சரி நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்கு கூட மாம் ஃப்ரீ பண்ணி விட்டா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடும். மார்னிங்கே நம்ம காலேஜுக்கு கிளம்பிட்டார். நம்ம ஜங்குக்கு கம்பெனிக்கு கிளம்பியிருக்காரு. ஜங்குக்கு கம்பெனிக்கு கிளம்பி ரெடிலாம் ஆகி நேராக இன்றைக்கி நம்ம ஜங்குக்கே காலேஜில் கொண்டு வந்து விடுறாரு. சேஃபாக இருந்துக்கோ, தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாது, ஓகேயா, ஸ்டடியை மட்டும் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட ஃபோர்கெட்டில் கேஸ் பண்ணிவிட்டு நான் பார்த்துக்கிறேன் மற்ற ஒர்க் எல்லாத்தையும்ங்கிற மாதிரி நேராக காலேஜில் விட்டுட்டு நம்ம ஜங்குக்கு நேராக கம்பெனிக்கு தான் போகிறாரு. கம்பெனியில் போய் நம்ம ஷியாக்கிட்ட போய் நிற்கிறாரு. நான் நைட்டு கொஞ்சம் ஓவராக பார்ட்டிகளில் திட்டிட்டேன், ப்ராப்ளம் பண்ணிட்டேன், என்ன ஃபர்கியூ பண்ணிடுங்க சிஓ சார் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி கரெக்டாக டியா கண்டிப்பாக உங்ககிட்ட தான் வந்து சாரி கேட்பான், ஃபர்கியூ கேட்பான், அவனை ஃபர்கியூ பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாள். அந்த மூமெண்ட்டுக்கு என்கிட்ட நீ ஃபர்கியூ கேட்கக்கூடாது ஜங்குக், நீ கேட்க வேண்டியது உன்னோட மேனேஜர்கிட்ட, உன் மேனேஜர் உன் ஃபர்கியூவை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா இந்த பிளேஸில் உனக்கு ஒர்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக் கம்பெனிக்கு வந்த மூமெண்ட்டை அங்கே இருக்கிற ஒரு எம்ப்ளாயி டியா கிட்ட வந்து சொல்கிறது கேட்டால் அவனுக்கு எவ்வளோ நெஞ்சல்கிட்ட இருந்தால் ஒர்க்கு வேண்டான்னு சொல்லிட்டு என்னை தீத்துட்டு இப்போ நேராக ஜாக்குக்கிட்ட பேச போயிட்டானா அப்படிங்கிற மாதிரி நேராக நம்ம டியா வேகமாக அந்த கேபின் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே என்ட்ராகி, என்னம்மா ஒர்க்கு வேண்டாம் ஒன்றும் வேண்டான்ட்டு போனால், என்னடா நான்டா சொன்னோம்ல உனக்கு இந்த பிளேஸில் எனக்கு கீழே ஒர்க் பண்ணுறது தவிர உனக்கு வேறு ஒர்க்கே கிடையாதுங்கிற மாரி இப்போவுமே நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் கடுப்பிட்டுற மாரி பேசுகிறோம். இந்த மாதிரி பேசுனா நம்ம ஜங்குக்கு வந்து டியாவை நோட் பண்ணாமல் ஜாக்கை பாயிண்ட் பண்ணபடி, எனக்கு இந்த பிளேஸில் ஒர்க்கு இருக்கா இல்லையா சார், அதை மட்டும் கரெக்டாக சொல்லுங்கள், நான் 100% கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை, இந்த கம்பெனி உங்களுது, கம்பெனி பாஸாக நான் உங்ககிட்ட கேட்குறேன், எனக்கு இந்த பிளேஸில் ஒர்க்கு இருக்கா இல்லையா, அது ஏன்டா அவன்கிட்ட கேட்குற, ஒர்க்கு இருக்கா இல்லையானுங்கிறத நான் தான் டிசைட் பண்ணி சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி டியா இந்த மாதிரி பேசுகிறது கேட்டும் ஜாக் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு, சரி ஓகே ஃபைன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த பிளேஸ்லேருந்து கொஞ்சம் மூவ் ஆன் ஆகி ஒரு பேப்பர் மாதிரி எடுத்து அதில் எல்லாமும் நிறைய ஃபில் பண்ணுறாரு. ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே ஜாக்கை பார்த்து நீட்டுறாரு. ஏன்னா இந்த வேலையை ரிசைன் பண்ணுறேனுங்கிற மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணி கரெக்டாக ஜாக்குக்கிட்ட அந்த பேப்பரை நீட்டினா அடப்பாட்டு ஜாக்கு ஷாக்கானா என்னத்தை காட்டினான்னு சொல்லிட்டு இவன் இவ்வளோ ஷாக் ரியாக்ஷன் கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தீயா அப்படியே அந்த பேப்பரை வாங்கி பார்த்தா வேலையை மட்டுமா ரிசைன் பண்ணி வச்சுருக்கிறத பார்த்துட்டு ரிசைன் லெட்டர் எழுதிருக்கிறத பார்த்துட்டு தீயாவுமே ஷாக் ஆகி நம்மக்கிட்ட கெஞ்சுவான் கதறுவான்னு பார்த்தா எப்படி வேலை வேண்டாந்து ரிசைன் பண்ணிட்டானேங்கிற மாதிரி தீயா அப்படியே ஜங்குக்கு நோட் பண்ணா, இங்கே பாருடி வேலைக்கே இல்லை, நீ இப்போ என்னோட மேனேஜரும் இல்லை,
தேவையில்லாமல் அதிகமாக பேசுனேன், பேசுறதுக்கு மவுத்து இருக்காடி அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு பெண்ணை தூக்கி அப்படியே போட்டுட்டு நேராக அந்த கம்பெனியை விட்டு வெளியே வருவாரா. அந்த மாதிரி வெளியே வந்தா என்னடாச்சு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சுகா வந்து கேட்டேன். நான் வேலை வேண்டான்னு தூக்கி போட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்டா இந்த மாதிரி பேசினேன், இது சாரி வரைக்கும் கேட்கலாம்ல, அதுக்காக டீயாவோட காலை பிடிச்சி கட்டுறது அழணுமா, அப்படிலாம் அழ வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா பாட்டுக்கு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நேரம் கம்பெனியை விட்டு வெளியே போயிடுவார். இவன் என்ன இந்த மாதிரி போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம சுகா அப்படியே அந்த பிளேஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். டீயாவும் ஜாக்கும் பயங்கரமாக ஜாக்குக்கிட்ட கட்டி திட்டிகிட்டு இருக்கா. ஜங்குக்கு எப்படிடா இப்படி பண்ணிட்டு போகலான்ங்கிற மாதிரி இந்த மாதிரி கத்தி திட்டிகிட்டு இருந்தா. வாயை மூடுறி, ஒரு நல்ல எம்ப்ளாயே என் கம்பெனியை விட்டு நீ போக வச்சுட்ட, அவனால் தான் நிறைய ப்ராஜெக்டில் எனக்கு ட்ரெண்ட் கிடச்சிச்சு, நிறைய ட்ராஃபி கிடச்சிச்சு, நிறைய எனக்கு ப்ராஜெக்ட்டுக்கு ப்ராஃபிட் கிடச்சிச்சு, எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சோறாக்கிட்டு கட்டிக்கிட்ட நிற்கிற ரூமை விட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி ஜாக்கு பயங்கரமாக டீயாவை பிடிச்சி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனோம். டீயா அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே வந்தான். ஜாக் என்ன பண்ண, அவன் தான் நமக்கு நிறைய ப்ராஜெக்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான், நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க்கே நமக்கு அவன் தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கான், பேசாட்டிக்கு நம்மளே ஜங்குக்கிட்ட போய் பேசலாமா அப்படிங்கிற மாதிரி ஜாக் இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தா. நம்மளே போய் பேசினா என்ன ஆகும், சரி பார்க்கலாம், ஒரு 2 days போகட்டும், ஜங்குக்கு ஒருவேளை கோவம் தீண்டு திரும்பவும் நம்மகிட்ட வந்து பேசினா ஒர்க்குக்கு எடுத்துக்கலான்ங்கிற மாதிரி எந்த மாதிரி ஜாக்கு திங்க் பண்ணால் இனி என் கம்பெனிக்குள்ளே போகக்கூடாதுன்ட்டு நம்ம ஜங்குக்கு செமையாக பயங்கர திங்கிங்கில் ரொம்ப இன்சல்ட் பண்ணியிருப்பாங்களா அந்த மூமெண்ட்டில் பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு கிளப்பில். இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தா. இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் காலேஜிலேருந்து நம்மகிட்டே ஹவுஸுக்கு வந்தோம். சுகா நேராக ஜங்குக்கூட ஹவுஸ்குள்ளே தான் என்ட்ரு ஆகுறாரு. ஜங்குக்கு எங்கங்கிற மாதிரி கேட்டால் ஜங்குக்கூட மாமும் சரி டேயும் சரி செம ஷாக்கு. என்ன எங்கள்கிட்ட கேட்குறீங்க, கம்பெனிக்கு தானே வந்தாருங்கிற மாதிரி இப்படி கேட்டோம். இப்போ ட்ரிங்க் பண்ண போர்டியில் நம்ம ஜங்குக்கு தான் கரெக்டாக ஹவுஸுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. செம்ம போர்டிலே உள்ள என்ட்ரு ஆகுறாரு. இந்த மாதிரி என்ட்ரு ஆகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு வேகமாக வந்து நம்ம ஜங்குக்கு கிரிப்பாக பிடிச்சா, சாரி பேபி, உனக்கு நான் நிறைய ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன், எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஜங்குக்கை இன்னும் கிரிப்பாக கீழே விளையாட அளவுக்கு பிடிச்சிட்டு, என்னாச்சு ஜங்குக், உங்களுக்கு என்னாச்சு ஜங்குக்கா, ஏதாவது ப்ராப்ளமாக ஜங்குக், இந்த அளவுக்கு ட்ரிங்க் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வாங்க மட்டும் ரூமுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டா. நீ என்னை திட்ட மாட்டேன்னு சொல்ல, அப்படின்னா நான் ரூமுக்கு வருவேன், என் கூட ஃபைட் பண்ண மாட்டேன்னு சொல்ல, அப்படின்னா நான் ரூமுக்கு வருவேன், என்னை ஃபர்கிவ் பண்ணிட்டுன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி டேட்டை பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணுவாரா. அந்த மாதிரி பண்ணேன், நான் எல்லாமே பண்ணிட்டேன், உங்களை ஃபர்கிவே பண்ணிட்டேன், அமைதியை என்கிட்ட வாங்க ரூமுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே நேராக ரூமுக்கு கூட்டு போனால். ஜங்குக்கோட மாம் தான் என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டால், கமெண்ட் நடந்த மூமெண்ட் எல்லாத்தையும் சொல்லி ஜங்குக்கு வேலை வேண்டான்னு ரிசைன் பண்ணிகிட்டே வந்துட்டான்ங்கிற மாதிரியும் சொல்கிறாரு. மார்னிங் 11 o'clock போல் கம்பெனி விட்டு வெளியே வந்துட்டவன் இவ்வளோ நேரம் கிளப்பில் இருந்திருக்கா அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சுகா செலவும். இதை கேட்டு நம்ம ஜங்குக்கூட மாம் ரொம்ப ஷாக்கானா. இப்படி ஸ்டெப்பில் மேலே ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிற நம்ம டேயுமே அவள்கிட்டையும் கேட்டுருவார். கேட்ட பொசிஷன்லேயே தான் ஜங்குக்கு நேராக ரூமுக்கு கூப்பிட்டு போய் பெட்டில் பொறுமையாக படுக்க வச்சுட்டு ஜங்குக்கு வேர் பண்ணியிருக்க டை அப்புறம் ஷூ சாக்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணபடி ஜங்குக்கு வேர் பண்ணியிருக்க அந்த ஷார்ட்டையும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஷார்ட்லெஸ்ஸாக கொஞ்சம் ஃப்ரீயாக நம்ம ஜங்குக்கு ஸ்லீப் பண்ண வைக்கிறாரு. பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடி ஜங்குக்குமே ட்ரிங்க் பண்ண போர்டில் அப்படி புலம்பனபடியே ஸ்லீப் பண்ணிடுவார். இந்த மூமெண்ட்டை நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு எல்லாம் நம்மளால தான், நம்ம மட்டும் இந்த பார்ட்டிகளில் சும்மா இருந்தால் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்துருக்காது, நான் தான் தேவையில்லாமல் பேசி பெரிய ஃபைட் ஆக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே கொஞ்சம் கில்ட்டிலே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிகிட்ருப்பாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நம்ம ஜங்குக்கு அப்படி பெட்டில் எழுந்து உட்காண்டா. நேற்று ட்ரிங்க் பண்ணிட்டு வந்த அந்த மூமெண்ட்டும் அதை வேற டே மாம் எல்லோரும் நோட் பண்ணியிருப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே வேற நீ திட்டலாம் செய்வான், நம்மகிட்ட வேற ட்ரிங்க் பண்ணக்கூடாது ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வார்ன் பண்ணால், ஃபைட்டு கூட அதுக்காண்டி பண்ணானே, இப்போ எங்கே போனான்னு தெரியலையே, ஒரு வேளை கோவத்தில் மறுபடியும் ஹவுஸ் விட்டு போயிட்டானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக எழுந்து அப்படியே ரெஸ்ட் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே என்ட்ராகி பார்க்குறாரு. பாட்டாட்டே ரெஸ்ட் ரூம்க்கு இல்லாத மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி டேயோட அந்த காலேஜ் பேக்கு திங்ஸ் எதுவுமே இல்லாததை பற்றி இன்னும் ரொம்ப பயந்து போய் நம்ம டே ஒரு வேளை கோவத்தில் அவனோட ஹவுஸுக்கிட்ட போயிட்டு அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி ஷார்ட் அப்படியே எடுத்து வேர் பண்ண படியே ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வருவாரா. அந்த மாதிரி வெளியே வந்தா ஜங்குக்கு முன்னாடி டே காஃபி கப்போட வந்து நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா டயாங் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் நோட் பண்ணுவாரா.
ஃப்ரெஷ்அப் கூட ஆகாமல் எங்கே எழுந்து இவ்வளோ வேகமாக போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்டே அப்படியே உள்ளே என்ட்ரு ஆகி ஜங்குக்கு பொறுமையாக கொண்டு வந்து பெட்டில் உட்கார வச்சுட்டு இந்தாங்க இந்த காஃபியை குடிச்சிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரெடி ஆகுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். உங்கள் கம்பெனி மேனேஜர்கிட்ட வந்து நான் சாரி கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அந்த காஃபி கப் அப்படியே தூக்கி நம்ம ஜங்குக்கு எறிகிறாரு. நம்ம எரிஞ்சோம் நம்ம பயந்து போய் ஜங்குக்கு நோட் பண்ணால் என்ன சொன்னேன், யார்கிட்ட போய் கெஞ்சணும் யார்கிட்ட கெஞ்சணும் அப்படிங்கிற மாதிரி செம்ம கோவமாக கிட்ட எழுந்து வருவாரா அந்த மாதிரி எழுந்து வந்தா அது ஜங்குக்கு நான் தானே அன்றைக்கி ப்ராப்ளம் பண்ணேன். நான் வேணா ஃபர்கிவ் கேட்குறேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நானே ஃபர்கிவ் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே ஒர்க்கு தூக்கி போட்டு வந்துருக்கேன். நீ போய் அவகிட்ட ஃபர்கிவ் கேட்பியா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ? என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க நீ? யாரை கேட்டு இந்த மாதிரிலாம் நீ டிசைட் பண்ணுற? எதுக்காக டிசைட் பண்ணுற? ஒவ்வொருத்தையும் ஃபர்கிவ் கேட்கட்டா உன்னோட மாம் இந்த வேல்டுக்கு ஒன்று கூட்டு வந்துட்டாங்களா? காலேஜுக்கு தானே போகிற, அமைதியாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டால, ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டால, ஃபுட்டை சாப்பிட்டியா? சாப்பிட்டுட்டேன் ஜங்குக். அப்போ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி கட்டு வரேன். இந்த மாதிரி கட்டுனா இந்த மாதிரி ஜங்குக் கட்டுறது காஃபி கப்பெல்லாம் தூக்கி போட்டு உடஞ்சிருப்பால அந்த மூமெண்ட்டெல்லாம் பட்டுட்டு ஜங்குக் கட்டுற மூமெண்ட்டை பட்டு பயந்து போய் அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போகலான்ங்கிற மாதிரி போகிறட்டே வந்து நம்ம ஜங்குக் அப்படியே ஹக் பண்ண பிடிப்பாரா அந்த மாதிரி பிடிச்சா இன்னுமே நம்ம டேக்கு பயந்தான் இருந்தாலும் அப்படியே பயத்துலேயே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணா சாரி கோட்டில் இந்த மாதிரி திட்டேன் அப்படிங்கிற மாதிரி கிரிப்பை பிடிச்சிட்டு தேவையில்லாமல் அந்த மூமெண்ட்டை நீ திங்க் பண்ணாத. மேலே எந்த ஃபால்ட்டுமே கிடையாது, தப்பே செய்யாத போது எதுக்கு நம்ம சாரி கேட்கணும்? அந்த திங்கிங்கை முதல்ல கொண்டு போ. ஓகே, தப்பு பண்ணாமல் யார்கிட்டையும் போய் சாரி கேட்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பிளேஸில் ஒர்க் இல்லைன்னா என்ன, இன்னும் நிறைய பிளேஸில் ஒர்க் இருக்கும், நான் கண்டிப்பாக வேறு ஒரு கம்பெனியில் ஒர்க்குக்கு போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி கான்ஃபிடென்ஸாக பேசுகிறத நம்ம நோட் பண்ணிவிட்டு ஜங்குக் அப்படி திரும்பி ஹக் பண்ணபடி பிடிக்கிறாரு. சாரி ஜங்குக், என்னால் தான் உங்கள் லைஃப்பில் ரொம்ப ஸ்ட்ரகிள், எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. நான் உங்கள் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு பேட் லக்கான ஃபீல் உங்களுக்கு கிடச்சிருக்கு பொழுது. நான் ஒரு குட் லக்கே கிடையாது, நான் ஒரு பேட் லக் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக க்ரை பண்ணுவார். அந்த மாதிரி க்ரை பண்ணால் ஹக் பண்ண பிடிச்சிட்டு நம்ம ஜங்குக்கிடம் யார் சொன்னா பேட் லக்குன்ட்டு, நீ லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் இது ஜங்குக்கு ஹாப்பினாலே என்னங்கிறதே தெரிஞ்சிருக்கு. நான் உன்னை மேரேஜ் பண்ண டேஸ்லேருந்து செம்ம ஹாப்பியாக தான் இருக்கிறேன். நீ தேவையில்லாமல் குட்டி குட்டியாக நடக்கிற ஃபைட்டு மூமெண்ட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த திங்கிங் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிவிட்டு காலேஜுக்கு போய் ஸ்டடி பண்ணு, அதில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணு. ஹஸ்பண்டாக என் ஒய்ஃபை எப்படி பார்த்துக்கணுன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட ஃபோர்கெட்லேயே கிஸ் பண்ணிவிட்டு காலேஜுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. அந்த மாதிரி சொன்னேன். ஜங்குக்கு இந்த மாதிரி பேசுகிறது கேட்டுகிட்டே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி நேராக கீழே இறங்கி வந்து காலேஜ் பேக் எடுத்துகிட்டு அப்போ எனக்கு டைம் ஆகிடுச்சு மாம், நான் அப்போ காலேஜுக்கு போகிறேங்கிற மாதிரி ஜங்குக்கோட மாம்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பினேன். ஜங்குக்குமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு 2-3 கம்பெனிஸில் வந்து இன்றைக்கி ஒர்க்குக்காக இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த கம்பெனிக்கெலாம் நம்ம ஜங்குக் ஒர்க்குக்காக போகிறாரு, இன்டர்வியூக்கு போகிறாரு. பட் ஆல்ரெடி இந்த மாதிரி கம்பெனிஸ்லலாம் இன்டர்வியூ இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு தியா வந்து எல்லா கம்பெனி பர்சன்ஸ்கிட்டையுமே ஜங்குக் மாதிரி ஜங்குக்கோட நேம் சொல்லி ஜங்குக்கோட பிக்கையும் கொடுத்து அவன் அவங்க பிளேஸில் ஒர்க் கேட்டு வந்தால் ஒர்க்கு கொடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிடுவான். இதனால நம்ம ஜங்குக்கு அந்த பிளேஸ்க்கு ஒர்க்கு தேடி போனாலுமே ஒர்க்கு இல்லைன்னு சொல்லி அப்படியே நம்ம ஜங்குக்கிட்ட கொஸ்டின் கூட கேட்காம இன்டர்வியூ கூட அட்டன் பண்ணாமலேயே வெளியே அனுப்பிடுவாங்க. அந்த காண்டுக்கு அந்த ஃபைலெல்லாம் தூக்கி போட்டபடி தரையில் உட்காண்ட்ருக்காரு. அந்த ரோட்டில் கோவத்தில் இந்த மாதிரி உட்காண்ட்ருந்தான். அந்த பிளேஸ் வழியா வர சுகா இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு உனக்கு என்ன பைத்தியமாடா, ஏன்டா ஃபைலெல்லாம் தூக்கி போட்டுட்டு இப்படி உட்காந்துருக்கேங்கிற மாதிரி ஃபைலெல்லாம் ஹேண்ட்ஸில் எடுத்தபடி ஜங்குக்கு புஷ் பண்ணி அங்கேருந்து தூக்குறாரு. இந்த மாதிரி தூக்கணும் டென்ஷனாக இருக்குது, வார கோவத்துக்கு அந்த டீயாவை கீல் பண்ணணும் போல் திங்கிங்காக இருக்குங்கிற மாதிரி செமையை காட்டுனா நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு காஃபி ஷாப்புக்கு கூப்பிட்டு வந்து அந்த பிளேஸில் வந்து உட்காண்ட்ருந்து நம்ம ஜங்குக்கு காஃபி கொடுக்குறாரு. இந்த மாதிரி காஃபி வாங்கி கொடுத்தோம். ஜங்குக்குமே காஃபி குடிச்சிக்கிட்டே மார்னிங்லேருந்து ஏதாவது சாப்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்கவும் எங்கே சாப்பிட்றது, ஒவ்வொரு பிளேஸ்க்காக நானும் போகிறேன், யாருமே என்கிட்ட இன்டர்வியூ அந்த கொஸ்டின்ஸ் எதுவுமே கேட்கலடா, உடனே எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணதுக்கு பர்சன்ஸ் கிடச்சிட்டாங்க, வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி இன்டர்வியூ கூட அட்டன் பண்ணாமலே என்னை வெளியே அனுப்பிட்டாங்க. கண்டிப்பாக இதுக்கெலாம் காரணம் அந்த டியாடா அப்படிங்கிற மாதிரி செம்ம காண்டாகி காஃபி கப்பில் இருக்க காஃபியை ஸ்கிப் பண்ணி குடித்தா சரி டென்ஷன் ஆகாதா, அந்த டியா எல்லாருக்கிட்டையுமே இந்த மாதிரி பேசி உனக்கு ஒர்க்கு கிடைக்காம பண்ணிட முடியாது, கண்டிப்பாக ஒரு பிளேஸில் உனக்கு ஒர்க்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தால்
இப்போ அப்படியே ஒரு 3 டேஸ் போகுது. ஹவுஸில் நம்ம ஜொங்குக்கு வரட்டும், ஒவ்வொரு பிளேஸில் ஒர்க் இருக்கானுங்கிற மாரி நம்ம ஜொங்குக்கு ஒர்க்கை தேடுறட்டும். அப்புறம் நம்ம சுகாக்கிட்டேயும் 2, 3 பிளேஸில் ஒர்க் இருக்குனுங்கிறத நம்ம சுகா கால் பண்ணி அந்த பிளேஸோட லொக்கேஷன் எல்லாத்தையும் கொடுக்குறட்டும். இது எல்லாத்தையுமே நம்மகிட்ட பக்கத்துலேயே இருந்து நோட் பண்ணபடியே காலேஜ் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருப்பாரு. 3 டேஸுமே நம்ம ஜொங்குக்கு வந்து ஹவுஸ்லேருந்து வெளியே போய் நிறைய கம்பெனிஸில் எங்கெல்லாம் ஒர்க்கு சொல்லியிருப்பாங்க, ஒர்க்குக்கு மெம்பர்ஸ் தேவைப்படுறாங்கன்ட்டு எல்லா பிளேஸ்லையுமே நம்ம ஜொங்குக் இன்டர்வியூ அட்டன் பண்ண போயிருப்பாரு. ஆனால் ஒருத்தர் கூட நம்ம ஜொங்குக்கை இன்டர்வியூங்கிறத எடுக்காமலே ரிஜெக்ட் பண்ணி வெளியே அனுப்புவாங்களோ அந்த மாதிரி வெளியே அனுப்பினோம். செம்ம கோவத்திலே அப்படியே நேராக நம்ம ஜங்குக் ஒரு காஃபி ஷாப் பக்கத்தில் வந்து நிற்பார். இந்த மாதிரி ஒரு காஃபி ஷாப் பக்கத்தில் வந்து நின்னோம். அந்த பிளேஸ்க்கு கரெக்டாக சுகா என்ட்ராகிறாரு. என்னடா இன்னைக்காவது ஒர்க்கு கிடச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எனக்கு அநேகமாக கண்டிப்பாக இது டியாவோட ஒர்க்காக தாண்டா இருக்கும். நீ டென்ஷன் ஆகாதடா, அவள் கம்பெனியில் ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கா. இல்லை உனக்கு தெரியாது, அவள் தான் ஏதோ ஒரு கேம் விளாண்டுட்ருக்கான். கண்டிப்பாக இதில் மட்டும் அவள் இன்வால்வ் ஆயிருந்தான்னு தெரிஞ்சிச்சு, நான் கண்டிப்பாக அவளை சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி செம்ம கோமா அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா. அதே ரோட்டு வழியாக ஜிமினா கூட காலேஜ் திங்ஸ் வாங்குறதுக்கு நம்மகிட்டே ஜிமினா கூட வாக் பண்ண பொசிஷனில் நடந்தபடியே மாலுக்கு போயிட்டுருப்பாரு. இந்த மூமெண்ட்டை நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஹே டே அப்படிங்கிற மாதிரி கூப்பிடவும், டே அப்படி திரும்பி நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணுவார். அந்த மாதிரி நோட் பண்ணால் எங்கே மாற போகிற ஹவுஸுக்கு போகாமல் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது வந்து ஜொங்குக்கு நான் வந்து கொஞ்சம் திங்ஸ் எங்களுக்கு தேவைப்படுது, அந்த மாலில் வாங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். நம்ம ஜொங்குக்கு போய் இப்படி நேராக வந்து டேக்கிட்டு அந்த மாலுக்கு போகிறாரு. திங்ஸும் வாங்குறாரு. இந்த மாதிரி வாங்கினா நம்ம ஜொங்குக்கு இப்போ கொஞ்சம் டேஸாக ஒர்க் இல்லையா, அதனால நம்ம ஜொங்குக்கு கொண்டு வந்த மணி கூட இப்போ காலியாக இருந்திருக்கும், கொஞ்சமாக தான் மணி இருந்திருக்கும். இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு மணியை செக் பண்ணிவிட்டு டே கேட்குற திங்ஸஸ் எல்லாத்தையுமே நம்ம ஜொங்குக்கு வாங்கி கொடுத்துருவாரு. இப்போ நம்ம ஜொங்குக்கிட்ட ரொம்ப மணியும் கிடையாது, கொஞ்சம் கம்மியாக ஒரு 1000 அவ்வளோட இப்போ மணி இருக்குது. மணி வேற இல்லை. இனி மந்த்லி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம டேக்கு எக்ஸாம்ஸ்க்கெலாம் ஃபீஸ் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க, புக்ஸ் நோட்ஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் ஹவுஸ் எல்லாம் நம்ம தானே மெயின்டைன் பண்ணுறோம். என்ன பண்ண இப்போ கண்டிப்பாக நமக்கு ஒரு சின்ன ஒர்க்காவது வேணுமேங்கிற மாதிரியும் ஜொங்குக்கு அந்த மூமெண்ட்லேயே திங்க் பண்ணிகிட்டே கரெக்டாக நம்ம டே கூட்டிகிட்டு ஹவுஸ்க்கு வந்துட்டுருக்க சொல்ல ஒரு காஃபி ஷாப்பில் ஒர்க்குக்கு பர்சன் தேவைங்கிற மாதிரி எது இந்த காஃபி ஷாப்லாம் ஒர்க் பண்ணுவாங்கள்ல, பார்ட் டைம் ஜாப் பார்க்குற மாதிரி அந்த மாதிரி ஒர்க் தேவைங்கிற மாதிரி எழுதி இருக்கிறத நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணபடி நேராக நம்ம டே கொண்டு ஹவுஸில் கொண்டு விட்டுட்டு நீ போய் உன்னோட காலேஜ் ஒர்க்கை பண்ணி எனக்கு ஒரு குட்டி ஒர்க் இருக்குங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதே காஃபி ஷாப்புக்குள்ளே என்ட்ராகி அந்த பர்சன்ஸ்கிட்ட நம்ம ஜொங்குக்கு வந்து நான் இந்த பிளேஸில் காஃபி ஷாப்பில் ஒர்க் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டேன். ஜொங்கு கூட லுக்கை பார்த்துட்டு நீ காஃபி ஷாப்பில் ஒர்க் பண்ணுற பர்சன் மாதிரி தெரியலையேங்கிற மாதிரி அந்த பர்சன்ஸ் நோட் பண்ணேன். நான் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், என்னோடய லுக்கை பார்த்து என்னோடய ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்த்தும் இந்த மாதிரி திங்க் பண்ணாதீங்க, எனக்கு கம்பெனியில் கொஞ்சம் ஒர்க் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதனால தான் அப்படிங்கிற மாதிரி அவரோட ப்ராப்ளத்தை எல்லாத்தையுமே சொல்லி நான் ஒர்க் தேடிட்டுருக்கேன், எனக்கு இப்போதைக்கு எங்கேயுமே ஒர்க் கிடைக்கல, சப்போஸ் எனக்கு ஒர்க்கு கிடைக்கிற வரைக்கும் இங்கே பார்ட் டைம் ஜாப் மாதிரி நான் ஒர்க் பார்க்கட்டுமாங்கிற மாதிரி ஜொங்குக்கு இந்த மாதிரி கேட்பாரு. அந்த மாதிரி கேட்குறத பார்த்துட்டு சரி நமக்கும் ஒர்க் பண்ண ஒரு பர்சன் தேவைங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உனக்கு காஃபிலாம் ப்ரிப்பேர் பண்ண தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால் அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, நமக்கு அது வேறு சரியாக தெரியாதுங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு திங்க் பண்ணோம். அப்போ டெலிவரி பாய் மாதிரி ஒர்க் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சரி ஓகே, டெலிவரி பாய் மாதிரி ஒர்க் பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் காஃபி போடுறதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேங்கிற மாதிரியும் நம்ம ஜொங்குக்கு சொல்கிறாரு. டேயோட காலேஜில் வர ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பார்ல, அந்த மூமெண்ட்டுக்கு நமக்கு சொல்லி கொடுத்தா நமக்கு புரிஞ்சுக்குங்கிறத இப்படி நம்ம ஜொங்குக்கு சொன்னால் இப்போ அந்த பிளேஸில் டெலிவரிக்கு எந்த ஒர்க்கும் இல்லை, நீ எங்கள் கூட சேர்ந்து காஃபி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற மாதிரி அங்கே எத்தனை காஃபி அந்த ஒரு 10 காஃபி கிட்ட இருக்கும், மாடலாக ஒவ்வொரு காஃபிக்கு ஒவ்வொரு நேம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற அந்த எல்லாத்துக்குமே ஒன்றா நம்ம ஜொங்குக்கிட்ட சொல்லி கொடுத்தா அது அவ்வளோத்தையுமே நம்ம ஜொங்குக்கு ஃபுல்லாக நோட் பண்ணபடி ஓ இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணணுமாங்கிற மாதிரி ஃபுல்லாக நோட் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த மாதிரி நோட் பண்ணோம். அன்றைக்கி நைட்டு 10 ஆகுது. 10 வரைக்கும் நம்ம ஜொங்குக்கு அதே காஃபி ஷாப்பில் தான் அவங்க என்னென்ன மாதிரிலாம் ஒர்க் பண்ணுறாங்கங்கிறத எல்லாத்தையுமே நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணுறதும் ஜொங்குக்கு ஒரு பொறுமையாக அந்த ஒர்க்கு சொல்லி கொடுக்குறத கரெக்டாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி எல்லாத்தையும் கற்றுக்கிற அந்த மூமெண்ட்டை அந்த ஒர்க்கில் இருக்க ஒர்க் ஷாப்பர் நோட் பண்ணிவிட்டு நல்லா தான் ஒர்க்கை கவனிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவனுக்கு ஒர்க்கை நம்பி நம்ம கொடுக்கலாம், நம்ம ஷாப்பில் நல்லாவே ஒர்க் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன்ட்டு 2% ஓனர்ஸாக இருக்காங்க, அதில் இன்னொரு பர்சன்ட்டை சொல்லவும் அந்த பர்சன்ட் கரெக்டாக ஜொங்குக்கிட்ட வந்துட்டு
நீ நெக்ஸ்ட் டேலேருந்து ஒர்க்குக்கு வா, மார்னிங் வருவியா ஈவினிங் வருவியா, எப்படி எங்ககிட்ட ஒர்க்குக்கு வருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நான் மார்னிங்லேருந்து நைட்டு 10 o'clock வரைக்குமே ஒர்க்குக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி ஓகே, இப்போ மார்னிங் 8 o'clock நீங்கள் வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி அனுப்புனா ஜங்குக்கு செம்ம ஹாப்பியில் ஒர்க்கு கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ஹாப்பினஸ்லேயும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏதோ ஸ்வீட் மாதிரி வாங்கிட்டு நேராக ஹவுஸுக்கு போகிறாரு. ஹவுஸுக்கு போய் மாமுக்கு ஸ்வீட்டை கொடுக்குறாரு. ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க டேக்குமே ஸ்வீட்டை ஃபீட் பண்ணி விடுவாரா, எதுக்காக இவ்வளோ ஹாப்பியாகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டே கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டோம். அது ஒன்றும் இல்லை டயாங், எனக்கு ஒர்க்கு கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னோம். ஒர்க்கு கிடச்சிச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே ஹாப்பியாகி நம்ம ஜங்குக்கு ஹக் பண்ணுவாரா. மாமுமே ஹாப்பியாகி அப்படியே இனி ஜங்குக்கு டென்ஷன் ஃப்ரீ ஆகிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாமுமே ஹாப்பியானா நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஆகுது. டே நேராக நம்ம ஜங்குக்கிட்டே இப்போ காலேஜில் கொண்டு விடுறாரு. காலேஜில் கொண்டு வந்து விட்டுட்டு சேஃபாக ஜிமினா கூட ஹவுஸுக்கு போயிடணும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கி டாட்டெல்லாம் கட்டி கிஸ்லாம் பண்ணி காலேஜுக்குள்ளே விட்டுட்டு நம்ம ஜங்குக்கு நேராக காஃபி ஷாப்புக்கு ஒர்க்குக்கு வருவார். அந்த பர்சன் சொல்கிற எல்லா ஒர்க்குமே நம்ம ஜங்குக்கு அழகாகவே பண்ணுறாரு. டியாவோட கம்பெனியில் ஒர்க் பண்ண சொல்ல கூட ரொம்ப டென்ஷனில் இருந்தவர் இங்கே ரொம்ப டென்ஷன் ஃப்ரீயாக இருந்து ஹோல் ஒர்க்கையும் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒர்க் பண்ணுற அந்த மூமெண்ட்டும் இங்கே இத்தனை பர்சன்ஸ்க்கு சேலரி கம்மியாக இருந்தாலுமே எப்படியோ கொஞ்சம் ரிலாக்ஸாக நமக்கு ஒர்க்கு கிடைக்கும், கொஞ்சம் ஹவர்ஸாவது நமக்கு ரெஸ்ட்டு கிடைக்குங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒர்க் பண்ணிகிட்ருப்பாரு. ரெஸ்ட்டு கிடைக்கிற அந்த டயத்துலலாம் வேறு ஏதாவது அதர் கம்பெனிஸில் ஒர்க் இருக்கா, ஒர்க் எங்கேயாவது ஜாப் கிடைக்கிற மாதிரி இருக்கா, ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் இருக்கானுங்கிற மாதிரி ஃபுல்லாக செக் பண்ணி பார்ப்பாரு. இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தா அப்படியே டேஸஸ் ஒரு 1 வீக்கிட்ட போகுது. அதே காஃபி ஷாப் ஜங்குக்கு எந்த பிளேஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு அதே காஃபி ஷாப்புக்குள்ளே இப்போ நம்ம டே ஜிமினா நம்ம டேயோட கிளாஸ்மேட்டுங்கிற மாதிரி ஒரு 7 மெம்பர்ஸ் அப்படியே உள்ளே என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி என்ட்ரானா டே நான் வரமாட்டேன்னு ஜிமினாட்ட சொல்லியிருப்பாரு. ஏன்னா எங்கேயாவது ஜங்குக்கு இந்த மாதிரி அதர் பர்சன் கூட க்ளோஸாக போகிற மூமெண்ட்டை பார்த்தா கண்டிப்பாக ஜங்குக்கு சுத்தமாக பிடிக்காது, திட்டுவாருங்கிறதுக்காக வரமாட்டேன்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஆனால் ஜிமினாடா என்னடா ஒரு ஐடியா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, நாங்கள் என்ன கிளப்புக்காக கூப்பிட்றோம், காஃபி ஷாப்புக்கு தானே, ஜஸ்ட்டு ஒரு கப் காஃபி தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா தான் நம்ம டேயை ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஜங்குக்கு ஒர்க் பண்ணுற அந்த காஃபி ஷாப்புக்கே கூட்டிகிட்டு வருவார். இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தால் இப்போ அந்த பிளேஸில் டேபிளில் ஃபுல்லாக அரேஞ்ச் ஆகி நம்ம வீமின் அப்புறம் ஒரு 5 மெம்பர்ஸ் மொத்தம் 7 மெம்பர்ஸ் இவ்வளோ 7 மெம்பர்ஸ்மே அந்த பிளேஸில் அப்படியே அரேஞ்ச் ஆகி காஃபி ஆர்டர் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஆர்டர் பண்ணோம். இப்போ அந்த பிளேஸில் அந்த பர்சன்ஸ் காஃபி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு ஜங்குக்குங்கிற மாதிரி கூப்பிடவும் ஜங்குக்குனதோட நம்ம டே ஷாக் ஆகி என்ன ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி ஷாக் ரியாக்ஷனில் ஜிமினாவை நோட் பண்ணா. டே ஜங்குக்குன்னா ஹஸ்பண்ட் நேம் மட்டும்தான் ஜங்குக்கா, வேல்டில் வேறு எவனுக்கு ஜங்குக்கு நேம் இருக்காதா, சும்மா இருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஜங்குக்கு அப்படியே இந்த காஃபி கப்பை அப்படி எடுத்தபடி கரெக்டாக டே பக்கத்தில் நின்றுக்கிட்டே எல்லாருக்குமே டேயை பார்க்கல. அவர் இப்போவும் டேக்கு பேக் சைடில் நின்னபடி காஃபி எல்லாத்தையும் எடுத்து சோப் பண்ணபடி அப்படியே கொடுத்துட்டு உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது திங்ஸ் வேணும், ஃபுட்டு வேணும்னா என்னை கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி ஜங்குக்கு சொல்லுவாரா. ஜங்குக்கோட வாய்ஸை கேட்டு பீமின் 2 பேரும் ஷாக் ஆனா. டேயோட கிளாஸ்மேட் அவ்வளோ வெறும் ஜங்குக்கு பார்த்து செம்ம ஷாக் ஆகுறாங்க. இந்த மாதிரி ஷாக் ஆனோம். இது கண்டிப்பாக ஜங்குக்கோட வாய்ஸ் தானுங்கிற மாதிரி டே இப்படி திரும்ப வரா. இப்படி திரும்பி நம்ம ஜங்குக்கை பார்த்தா ஜங்குக்கு நம்ம டே பார்த்துட்டு இந்த பிளேஸில் என்னடா பண்ணுறேனுங்கிற மாதிரி ஒரு முறைதான். இந்த மாதிரி மனுஷன் நம்ம டே ஷாக் ஆகி டக்குன்னு அந்த டேபிள்லேருந்து எழுதிட்டு அது ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணால் வாயை மூடிட்டு அமைதியாக கீழே உட்காரு, நான் ஒர்க் பண்ணுற பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி டேயை பட்டு மிரட்டு வரான்ற மாதிரி மிரட்டுனா ஜங்குக்கை பார்த்த பக்கெட்லேயே பொறுமையாக அந்த சேரில் உட்காந்துட்டு ஜங்குக்கை நோட் பண்ணால் என்ன திமிருந்தா காலேஜுக்கு அனுப்புனா நீ இப்படி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சுற்றுவ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படி நேராக அந்த பிளேஸில் ஒர்க் பண்ணுற பிளேஸுக்கு போவார். அந்த மாதிரி போனால் டே ஜங்குக்கு இங்கேயாடா ஒர்க் பண்ணுறாரு, ஒர்க்கு கிடச்சிச்சின்னு சொன்னார், நான் ஏதோ கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாருன்னு நினச்சேன், இங்கேயா ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அப்படி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். ஜங்குக்கு அங்கே மற்ற பர்சன்ஸ் நம்ம ஜங்கு கூடயே ஒரு 5 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து ஜாலியாக சிரித்து பேசிட்டு தான் ஒர்க் பண்ணுறாரு. ஃபுட்டை ரெடி பண்ணுறது, காஃபி ரெடி பண்ணுறது, அதை எடுத்து சோப் பண்ணுறதுங்கிற மாதிரி எல்லா ஒர்க்குமே பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணுறது ஜங்குக்கும் ஒரு மாதிரி ஒரு ஹாப்பியான ஃபீலாக இருந்தாலும் ஒரு கம்பெனி மேனாக இருந்தவர், கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன்டாக இருந்தவர் இப்படி காஃபி கப்பை தூக்கிட்டு போகிற மூமெண்ட்டை பார்க்க சொல்ல டேக்கு ஒரு மாதிரி ஆகுது, கில்ட்டி ஃபீல் ஆகுது. தான் மட்டும் அன்றைக்கி அந்த ஃபைட்டை பண்ணாட்டா ஜங்குக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்காதுல்ல,
தனக்காக தானே எல்லாத்தையுமே இந்த மாதிரி அந்த ஸ்ட்ரகிள் மென்டாலிட்டியும் அக்செப்ட் பண்ணிக்கிறாருங்கிற மாதிரி டேயோட ஃபேஸ் ரியாக்ஷனே சேஞ்ச் ஆகுமா இந்த மாதிரி சேஞ்ச் ஆகணும். ஜிமின் அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு சரி விட்ரா, ஒரு நல்ல கம்பெனியில் ஜொங்குக்கு கண்டிப்பாக ஒர்க்கு கிடைக்கும், அது வரைக்கும் அவர் எப்படி ஹவுஸ்லேயே இருப்பார், அதான் இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் வந்து ஒர்க்குக்கு வந்திருக்காரு, டென்ஷன் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நம்ம டேட்டை பேசுவார். அந்த மாதிரி பேசணும். டைம் இந்த மூமெண்ட்டெல்லாம் நோட் பண்ணிவிட்டு காஃபிலாம் குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து வெளியே போகலான்ங்கிற மாதிரி போனால் இப்படி போகிற டேயோட ஹன்ஸை கிரிப்பாக பிடிப்பாரா அந்த மாதிரி பிடிச்சா என்னங்கிற மாதிரி நம்ம டே நோட் பண்ணால் எங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஃப்ரெண்ட்ஸு கூட இந்த பிளேஸ்க்கு வந்தேன், உனக்கு காலேஜ் முடிஞ்சதோட ஹவுஸுக்கு தானே போக சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்வாராம். ஹவுஸுக்கு தான் ஜங்குக்கு கிளம்பிட்டு இருந்தேன், ஜிமின் அதான் காஃபி குடிக்கலான்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அந்த மாதிரி சொன்னோம். டேயோட ஹேண்ட்ஸில் அப்படியே ஒரு கேக் பாக்ஸ், குட்டியாக ஒரே ஒரு கேக் தான் இருக்கும், அந்த கேக் பாக்ஸ் அப்படி கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்தா என்னங்கிற மாதிரி நம்ம டீ ஷாக்கில் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். உனக்கு பிடிச்ச ஃப்ளேவர் தான் நான் தான் ரெடி பண்ணேன், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு சொல்லுண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட ஆன்சரை கொடுத்துட்டு நம்ம ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணபடி கரெக்டாக ஒர்க் பண்ணுற பிளேஸ்க்குள்ள என்ட்ராக வரா இந்த மாதிரி என்ட்ரானா என்னடா ஜங்குக்கு ஒய்ஃபுக்கு கேட்கா அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்க பர்சன்ஸ் எல்லாரும் நம்ம ஜங்குக்கு கலாய்ப்பாங்களா இந்த மாதிரி கலாய்க்கிற மொமெண்ட்டை பார்த்துட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒர்க் பண்ணால் இப்போ பெட்ரூமில் தான் நம்ம ஜங்குக்கு அவருக்கு கொடுத்து அந்த கேக்கை நோட் பண்ணபடி உட்காந்துருப்பாரா.